கல்லேன் அயலார் கவியை பொருளாய் புல்லேன் அவர் வாழ்வு புரிந்தருள்வாய் வல்லேன் இனிவந்தருளா அணியாய் நில்லே நிறை நெஞ்சொடு வேலரசே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்பரை நீங்க. அட்பர்னா யாருன்னா நம்ம கூட தோழமையா இருக்கக்கூடிய ரொம்ப அற்பமா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோழமையை கட் பண்ணி விட்டுறதுக்கு. சரிங்களா? இப்போ வந்து அற்பம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அற்பம் அப்படின்னா என்னன்னா அந்த அந்த நபர்னால நமக்கு வந்து நல்ல விஷயங்களை தரவும் முடியாது சொல்லவும் முடியாது, ரொம்ப அல்பமாக இருப்பார்கள். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க வந்து ஒரு விருந்தாளி வந்து அவங்க வீட்டுக்கு காஃபி குடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால ஒரு நல்ல திக்கான பால் எடுத்து நல்ல புதுசான ஒரு காஃபி தூள் எடுத்து நல்ல சந்தோஷமா ஒரு காஃபி போட்டு தர முடியாது. அவங்களால அது நடக்கவே நடக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, அச்சோச்சோ இவ்வளோ பால் போதே, இவ்வளோ காஃபி பவுடர் போதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி பாலோ தண்ணி காஃபியோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க தான் அட்பர். அவங்களால ஒரு பிச்சைக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஈய முடியாது. அதாவது ஈனா ஈவு இரக்கம். அவங்க அவங்க கிட்ட இருந்து வர்றது எதுவுமே வந்து நல்ல பொருளாகவோ இல்லை நல்ல சொல்லாகவோ நல்ல எண்ணங்களாகவோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கூட சரி அவன் பொருள் கொடுக்குறான், சரி அது அவன் பிரச்சனை, அது நம்மளுக்கு தேவையில்லை, நாம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட போகிறதோ எதுவும் தண்ணி குடிக்க போகிறதோ இல்லை. சரிங்க, ஏங்க நாம் அவர் கூட, ஆனால் அவர் யாருக்கும் எந்த தப்பும் செய்யாமல் இருக்காரு, எந்த தப்பும் செய்யாமல் இருக்காரு, ஏன் வந்து நம்ம அட்பர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த குணம் வந்து நம்மளையும் அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க தோழமைய சொல்லுங்க, நான் உங்களை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட நாம இருந்தா நாமளும் என்ன ஆயிடுவோம், அந்த மாதிரி கஞ்சத்தனம் ஆயிடுவோம். சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற. இந்த மாதிரி அல்பமா இருக்கவங்க கூட நம்ம வந்து தோழமை கொண்டா என்ன ஆயிடும், நமக்கும் மூளை அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களோட ஆரை வந்து நம்மளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நாமளும் என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு வரவங்களுக்கோ இல்லை நம்ம கிட்ட ஒரு கேட்குறவங்களுக்கோ நம்மளால ஒரு நல்ல பொருளையோ சந்தோஷமா எடுத்து தர முடியவே முடியாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா, இப்போ வந்து நானும் முருகனோட குழந்தை தான், ஒரு தெருவில் இருக்கிறவரும் ஒரு முருகனோட குழந்தை தான். இன்னொரு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு கொடுத்தாதானே, அப்போ முருகரோட குழந்தைன்னு ஆயிடும் போது அவருக்கு நீங்கள் நல்ல பொருள் கொடுத்தாதானே உங்களுக்கு முருகர் நல்ல பொருள் தருவார். இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது, தோழமையும் கொள்ளக்கூடாது, அவங்க கிட்டேயே போகக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட என்ன தள்ளி வச்சிருப்பா, அவங்கள எனக்கு வேணாம் என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்பரை நீங்க நினைக்கிறவங்க இந்த பாட்டை படிங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், காலையில 3 தடவை, ஆஃப்டர்நூன் ஒரு 6 டைம்ஸ், நைட் ஒரு 9 டைம்ஸ். அதாவது நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு முன்னேற்றம் நடக்கும். இந்த மாதிரி அட்பர் இந்த மாதிரிலாம் பக்கத்தில் கூட வச்சுருந்தோன்னா நம்ம முன்னேற்றம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மிக்க நன்றி.